எட்டாவது மைந்தனாக தேவகைக்கியின் பெருமாள் ஜனித்தார். ஆயர்பாடி அசோதையால் திருவயிற்றிலே ஆதிபராசக்தி ஜனிக்க இருவேர்களும் 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்கும் பொழுது 10வது மாதத்திலே என் பெருமாள் வசுதேவனுடைய கனவிலே சொல்லுகிறார், உன் மனைவிக்கு இன்று இரவு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். உன் மைத்துனர் உன் பிள்ளை ஏழையும் கொன்னுட்டானே, அவனை கொல்லணுமானா இந்த பிள்ளை உயிரோட இருக்கணும். ஆயர்பாடிகளே அசோதையின் பக்கம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். சரி, ஆம்பளை பிள்ளைய கொண்டு போய் நீ அங்கு போட்டுரு. ஆமா, இரவோட இரவு போட்டுரு. பெண் குழந்தைய கொண்டு வந்து இங்கு போடு. ஆமா, பொட்ட பிள்ளைன்னு விட்டுருவான். ஆம்பளை பிள்ளை அங்கே இருந்து இவனை வதம் செய்வார் என்று சொல்ல, அந்த கண்ணனுடைய கருணையால கம்சன் தங்கையாகிய தேவகி பெண்ணானவா 10 மாதம் மற்றும் 300 நாள் வந்து வாதம் கொண்டு அடிதொடியா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்று எடுத்தா வயருளந்தா அவ கொடி தொடியா வயருளைந்து கோபால கண்ணனை பெற்று எடுத்தா 7 நல்ல நிறத்தோடு பெருமாள் பிறந்த போது கொப்புள் கொடி அறுக்கலைய ஆயர்பாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்த கோணார் அவர் மனைவி அசோதைக்கு கொடிதொடிய வயருளைந்து கோமதிய பெற்றெடுத்தா வசுதேவன் தோழி பெண்கள் கையிலே கொடுத்து அசோதைக்கு தெரியாமல் பொட்டு பிள்ளைய வசுதேவன் கையிலே கொடுத்தார். கையிலே கொண்டாந்து கொடுத்து கொண்டு வசுதேவன் கையிலே இருக்க ஆண் குழந்தையை கொண்டு வந்து அசோதை பக்கம் போட, தேவகி பக்கத்திலே பெண் குழந்தை பிறந்தது என்று தாய் கிழவி கம்சராஜன் கையிலே கொடுத்தார். சரி, அசரீர் வாக்குப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அம்மான் தலையை அறுக்கும்னு சொன்னத பொட்ட பிள்ளை தானே, ஆனாலும் பொட்ட பிள்ளைன்னு விட்டுறப்படாது. குழந்தைய சுழட்டி ஆகாயமா வீசினான், வாளை ஏந்தினான், வாளுக்கு இரையாக போனான். பார்வதாதேவி கலகலன்னு சிரிச்சு கம்ச மார்பிலை எத்தி ஒரு மிதி மிதித்தா. உன் தங்கைக்கு பிறந்தவா நான் இல்ல, என் தமையன் கோபால கண்ணே. ஆயர்பாடி பட்டணத்திலே அசோதை பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கான். சரி, மாலை சித்தி பிறந்தவன் மாமன் தலையை அறுப்பான் என்று மாயமாக மறைந்தான். பார்த்தான் கம்சராஜன், என்னைய கொல்ல அங்க போறதை வளர்ந்துகிட்டு இருக்கானா. ஆயர்பாடிகளே அசோதைக்கு ஆண் குழந்தைதான் பிறந்து விட்டதோ என்று எண்ணி கொப்புள் கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டினார்கள். நாட்டாமை நந்தகோனுக்கு மகனாக பிறந்ததினாலே நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணான்னு பேர் கொடுத்து செல்வ செழிப்போடு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்தான் கம்சராஜன். இவனை கொல்லணுமானா பூதகியை அனுப்பினான். பூதகி பார்த்தா இந்த சண்டாலயம் போகலன்னா நம்மளை கொன்றுவான். இந்த பாவி கையால செத்து பாவத்தை தேடுவதை விட அந்த புண்ணியமான் கையினால செத்து புண்ணியத்தை தேடிக்கலாம் என்று பூதகி பெண்ணானவா புத்திரசோகம் தாங்க முடியாத ஒரு பெண்ணாக வடிவம் கொண்டு வலது கொங்கையிலே நஞ்சு பாலும் இடது கொங்கையில் நல்ல பால் வைத்துக் கொண்டு ஆயர்பாடி பட்டணந்தான் அசோத வாசலுக்கு பாராள பூதகியா பெண்ணினா பேயும் மன இறங்கும். பெண்ணினை சொன்னா பேயும் மன இறங்கி சொல்வார்களா? அப்போ நம்ம எப்படி போய் வத முடிக்க?
பெண்ணா இருந்தவா யாயா இருந்தவா பெண்ணா வடிவம் கொண்டுட்டானா அவன் புத்திரத்துவங்க தாங்க முடியாம பாலதவங்க நல்ல பாலும் அஞ்சு பால் வச்சுக்கிட்டு எப்படியாவது வதம் முடிச்சே ஆகணும். ஆமா ஆயர்பாடிக்கு வருகின்ற போது அசோதையால் பூதகியை கண்டு ஆமா பெண் என்று எண்ணி தொற்றுள்ளே படுத்திருந்த கண்ணனை கொண்டு வந்து பூதகி கையிலே கொடுத்தார். கையில் கொடுக்கா பூதகியின் கையில இருக்கு என் பெருமாள் ஞானத்தால் பார்த்தார். ஆகா இவன் நம்ம பெரியம்மா பெரியாத்தா நம்மளை கொல்ல வந்திருக்கா. ஆமா இவளை கொல்லாம விடக்கூடாது. விடக்கூடாதா நஞ்சு பாலை குடிப்பது போல் ஒழுக விட்டார். சரி நல்ல பாலை குடித்து ஊன் இருக்க உயிரை வாங்கினார். உயிரை வாங்கிட்டாளா பூதகி உருவம் ஆயர்பாடி பட்டணமே மறக்கி அப்பா கண்ணன் காலால் எத்தி மிதித்தார். போ போ ஒரு ஆறும் ஒரே உதிரமாக ஓடுகிறது. ஓர் ஆறும் ஓடும் உதிரமே இரு கரைகளும் புரண்டு நீ கோர புல்லாக முளைப்பாயின்னு சாபம் கொடுத்தார். ஆமா அதனாலதான் இன்னைக்கு ஆத்துல கோர முளைக்கு. ஆமா ஆத்துல இரு சைடு கோர புல்லா. இதை அறிந்தான் கம்சராஜன். சரி என்னை சம்காரம் செய்ய வேண்டும் என்று சகடாசுரனை அனுப்பினான். ஆமா சகடாசுரனையும் கொன்றார். காளிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். அவனையே என் பெருமாள் வதம் செய்தார். நாம் தனியாக வந்து அவதாரம் செய்த வேலையை சீக்கிரம் எடுக்கணும் சரி என்று என் பெருமாள் 5-6 சிறுவர்களோட ஆயர்பாடி பட்டணத்துல டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு வேடிக்கையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோபியர்கள் தயிர் மோர் பால் எல்லாம் வித்துட்டு வந்தாங்கன்னா ஒரு வில்லம்பு எடுத்து ஒரு கல்லை கொண்டு அந்த மோர் பானை மேல அடிக்க வேண்டியது. பானை பொட்டுன்னு பேரும். மோர் சிந்தும் பிள்ளைகள் எல்லாம் ஆணுகிட்டு பின்னாலே வரும். பார்த்துக்கோங்க சேட்டை சேட்டை. வெண்ணையை தின்று விட்டு கையில இருக்கு வெண்ணைய மாமியா மருமவா கன்னத்துல ஒரு இழுவு எழுப்ப வேண்டியது. லைட்டை அணைக்க வேண்டியது, கல்லமுக வேண்டியது. இப்படி ஒவ்வொரு நாள் லீலைகளை செய்ய கோபியர்கள் உறங்குவதை மாதிரி நடிக்காங்க. இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் கண்ணன் வந்தார். உரியில இருக்கு வெண்ணையை களவாண்டு தின்று விட்டு உரி கலையத்தை எடுத்து உரிக்கு நேர கீழே ஆட்டு உரல் குத்து உரல் பதிச்சிருப்பாங்க. அதில் போட்டு ஒரு உடைச்சார். பதறி முழித்தார்கள் கோபியர்கள். ஏண்டி இவன் அசோத மகம் இல்லையா என்று கண்ணனே கன்று கட்டும் தும்பை எடுத்து கல்லு உரல்லை கட்டி வைத்து விட்டு அசோதையின் பக்கம் வருகின்றார்கள். அசோதட்ட போய் சொல்லணும் என்று கோபியர்கள் ஒன்று கூடி ஏ அசோதா கண்ணனை எங்க அம்மா அசோதா கண்ணனை எங்க அம்மா அசோதா கிருஷ்ணனை எங்க அம்மா கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால கிருஷ்ணனை எங்க அம்மா எது கலக்குகின்றீர் என் மகனே எது கலக்குகிற எதுக்கு அழைக்குகின்றீர் என் மகனே எதுக்கு அழைக்குகின்றீர் என் மகனே எதுக்கு அழைக்கிறோ எதுக்கு அழைக்குகிற எம்மாவானா
அம்மா ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணிலே என் பெருமாளான கோபால கண்ணனோ சப்ரம் மஞ்சளிலே எந்த மகன் சயனம் செய்கிறான். பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகிறான். பஞ்சன மெத்தையிலே கோபாலம் படுத்துறங்குகிறான். சாயண ஜெயகரா பஞ்சன மெத்தையிலே அம்மா அசோதா, ஏ அசோதா, மகன் செய்த லீலைகள் ஒன்னா ரெண்டா? ரெண்டா. கல்லு உரல்ல கட்டி வச்சிருக்கோம். உன் மகன் சப்பர மஞ்சள்ல சயனம் செய்கிறாமன்னு சொல்லுதியா என்று தோழி பெண்கள் 7 அறைக்கு மேல் வந்து பார்த்தார்கள். ஆமா, கண்ணனோ கல்லு உரல்ல கட்டி வச்ச அந்த தும்போடு வந்து அங்க அசந்து தூங்குத மாதிரி நடிக்கார். ஏப்பா உரலோட சாத்துல வருவாரு, அசந்துல வருவாரு. எம்மா அசோதா, உன் மகனை இப்பந்தான் குத்து உரல்ல கல்லு உரல்ல கட்டி வச்சுட்டு வந்தோம். இங்க வந்து அசந்து தூங்குதானே. உன் மகன் செஞ்ச வம்பு தும்பு ஒன்னா ரெண்டா? உன் மகனை உசிப்பு கேளு. தயிர் விற்க முடியல, பால் கொண்டு போக முடியல, உரியில வெண்ணெய் வைக்க முடியல, நெய் வைக்க முடியல, சாப்பிட்டுட்டு சும்மாவா இருக்கிறான். என் கண்ணத்துலையும் என் மருமக கண்ணத்துலையும் இழிவிருதான். தாத்தா வேட்டி பாட்டி சேலைக்கும் முடிச்ச போட்டுருதாரு. இவன் செய்த அட்டகாச ஒன்னெல்லாம் உசிப்பி கேளுனா. அசோதே கண்ணனை உசிப்பினா. சரி கண்ணா, கோவாலா எழுந்திரியப்பா. கோவாலா, இவங்க வீட்டுக்கு நீ போனது உண்மையா? யார்? நானா போனேன். தயிர் மோர் பாலெல்லாம் திருடி தின்னையாமே, உண்மைதானா? நம்ம வீட்டுல பாலும் மோர் இல்லாம இருக்கு. நான் அங்க போய் சாப்பிட போறேன். நம்ம வீட்டுல உரியல காராம்பு தயிர். அவ வீட்டுல கண்ணுக்குட்டி தயிரா இருக்கு. அம்மா, பாலோ மோரோ வெண்ணையோ நம்ம வீட்டுக்கு வத்தாமல் மட்டும் இருக்கு. என்ன இந்த பொம்பளைங்க பேச்ச நம்பாத. அவங்க வீதிக்கு விளையாட போக முடியல, எனக்கு வாக்கப்படுவங்கிறா. ஆமா, இத்தனையே சொன்னாரு. அவன் நம்பாத. அவங்க எல்லாம் பொல்லாத கோவியர்கள் எல்லாம். அம்மா அசோதையா, பொல்லாத கோபி மாறம்மா, பொல்லாத கோபி மாறம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா, சொல்லுறாளம்மா. பொல்லாத கோபி மாறம்மா, பொல்லாத கோபி மாறம்மா, இல்லாத அம்மம்மா இருட்டினில் முறியட்டுமா, எனக்கு இருட்டினில் முறியட்டுமா. இவர்கள் உருட்டும் பிறட்டும் இங்கே சரி கட்டுமா, சரி கட்டுமா. பாலன் என்று ஐகுறாளம்மா, அம்மம்மா பொல்லாத கோபி மாறம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா.
அம்மா சொல்லுறாள் அம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத வார்த்தைகள அம்மா நல்ல வெண்ணை இங்கு இல்லையோ நல்ல வெண்ணை இங்கு இல்லையோ இவர்கள் நாற்றமுள்ள வெண்ணெய்களை திருட போவேனா உண்ண போவேனா உன்னிடம் பொய்யேதான் சொல்லுறாள் அம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாள் அம்மா சொல்லுறாள் அம்மா அம்மா பாதகி கோபிமாரம்மா பொல்லாதே கோபிமாரம்மா இல்லாத வார்த்தைகள சொல்லுறாரம்மா அசோதா ஏ அசோதா கபட நாடகனாக இருக்கிறான் உன் மகன் ஆமோ தாங்க சொல்றது இப்ப உனக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் ஆமா கூடிய சீக்கிரம் இவன் யாருன்னு உனக்கு தெரியும் இந்த பையன் புள்ள கோபியர்கள் அவங்க அரண்மனைக்கு புறப்பட்டார்கள் ஆமா அன்று என் பெருமாளாகிய நவநீத கண்ணே நாராயணன் அந்த கோவாலா தெருவிலே மண்ணோடும் புழுதியோடும் விளையாடி கொண்டு வாயிலே அள்ளி போடுகின்றார் புழுதிய மண்ண கவக்கு கவக்குன்னு சாப்பிடுதாரு மகனை கண்ட அசோதை செல்ல மகனை அடிக்க ஒரு சோளத்தட்டையை கையில் எடுத்தா இந்த கண்ணுக்குட்டி மாட்டுக்கு அள்ளி போடுங்களா கண்ணா என்று கையை ஓங்கினா ஏ அப்பா அம்மான்னு அலறுதாரு ஆங்காரு வாயை திறந்த அழுதாரு கண்ணை வாய்க்குள்ள வைகுண்டமே தெரியுது அண்ட போனமே தெரியுதா அண்ட புவனமும் அலை கடலும் ஆயர்வாடி பட்டணமும் தெரிந்தது திருப்பால் கடல் தெரியுதா கண்ணன் என்று அறிந்த அசோதையானவள் கம்பக்களை போட்டா கையெடுத்து கும்பிட்டா எனக்கு மகனா வந்து பிறந்த காரணம் என்ன கோவாலா கிருஷ்ணா அம்மா கஞ்ச கம்சனை வதம் செய்ய நான் ஒரு நாடகத்தோடு அவதாரம் எடுத்தேன் ஆமா நான் உன் வம்சத்தில் வளர்ந்து வந்ததனால் நான் எங்கெங்கிருந்தாலும் ஆடு மாடு கன்றுகளை பெருக வைத்து வச்சு அம்மா எனக்கு நீ தாயாக இருந்ததினால் உனக்கு நான் ஏதாவது வரம் தாரேன் கேளுனா உனக்கு என்ன வேணுமோ கேளு எனக்கு என்னப்பா வர வேணும் கோவாலா எனக்கு மகனாகவே வந்து நீ அவதாரம் செய்ததே நான் செய்த புண்ணியம் அல்லவா பெரிய புண்ணியம் இதை விட எனக்கு வேற என்ன வர வேணும் சரி நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு வரம்தான் என்ன வரும் எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் அத்தனை பிறவிக்கு உன்னை வளர்க்கும் தாயாக மட்டும் இருக்க எனக்கு வரம் கொடு இது போதுமே அப்படியே தந்தேன் என்று வரமளித்தார் சரி என் பெருமாள் கோபால கண்ணன் வரும் பொழுது கம்சராஜன் ஆமா தன்னுடைய அரண்மனையிலே தும்பிக்கை யானை தும்பிக்கையில ஒரு உலகையை கொடுத்து பெரிய கருங்கால் உலகை கொடுத்து யாரு நாமம் போட்டு வந்தார்களோ அவங்கள ஓட ஓட விரட்டி வத முடிக்க சொன்னார் ஆமா இதை அறிந்தார் கோபால கண்ணே என்னன்னா கண்ணனை அறிந்த ஆணை பார்த்தது நம்ம தாய் மாமாவே கொல்ல சொன்ன இவனை சும்மா விடக்கூடாது என்ற ஆணையோ கஞ்ச கம்சனை விரட்ட கண்ணன் சக்கராயுதங்களை கொண்டு ஏவல் செய்து கம்சனுட தலையறுத்தார் கம்சனுட கஞ்ச கம்சனைய வதம் முடித்த என் பெருமாள் கோபால் இந்த அவதாரத்தை என் பெருமாள் எடுத்து பார்க்கிறார்
ஆமா இந்த சாதிகுல வழக்கத்தின்படியே ஆயர்பாடிகளை அவதாரம் செய்ததனாலும் இந்த ஆடு மாடெல்லாம் அதே யாதவர் வம்சத்திலே பிறந்த பிள்ளையாக ஆமா ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக போனாதான் அவன் நம்மளை பார்க்க மாட்டான். கன்று மேய்க்கும் கோனா ஆரம்ப போனோம் என்று என் பெருமாளாக நவநீத கண்ணே ஆமையா ஆடு மேய்க்கும் ஆயர் போலோ ஆயர் போலோ அச்சுதன வடிவம் கொண்டு காவி நல்ல உடைய நீந்த உடைய துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 எங்கோவாலம் போட்டு கொண்டு கையதில கம்புகளா கன்று கட்டும் தும்புகளா ஐயா கடையாளி தடிப்பிறம்போம் என் கண்ணனுமை எடுத்து கொண்டு சீங்குழலை மடியில் வைத்து மடியில் வைத்து சிவனார தேடிவாரா சீங்குழலை மடியில் வைத்து என் பெருமாள் சிவனாரை தேடி வருகின்றார். ஆண்டவன் பகவான் பக்கம் வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாக முளைக்க சொல்லி ஆமா தானும் ஒரு செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே ஒளிந்திருந்தாரே அந்த நந்தவனத்தை கண்டார். என் பெருமாள் நடந்து வந்த களைப்பு தீர சீங்குழலை திருவாயில் வைத்து என் பெருமாள் கீதம் வாசிக்கின்றார். அச்சுதனாகிய கண்ணே கோவால கண்ணல் ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே அங்கே மலையோரமேகின்ற மயிலப்பசுவே மச்சானை காணும் என்று எங்கள் மச்சானை காணும் என்று தேடாய் பசுவே